வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் தை மாதம் 1ஆம் தேதி, துவாதசி திதி, வியாழக்கிழமை, கேட்டை நட்சத்திரம், யோகம் விருத்தி. விருத்தி என்றால் வளர்ச்சி என்று பொருள். கரணம் கௌளவம். அமிர்தாதி யோகங்கள், பிரபலராரிஷ்டர யோகம், அதன் பிறகு சித்த யோகம், கரிநாள், பொங்கல் பண்டிகை. நல்ல நேரம் குரு ஓரை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, சுக்கிர ஓரை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, புதன் ஓரை 10 மணியிலிருந்து 11 மணி வரை, சந்திர ஓரை 11 மணியிலிருந்து 12 மணி வரை, குளிகை காலம் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, இன்றைய யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை, ராகு காலம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இன்றைய தினம் இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒரு கவிதையை உங்களிடத்திலே சமர்ப்பிக்க விரும்புகிறேன். அடியேன். உயிரினங்களின் இதயமான சூரியன் உதயமானதே, கரும்பும் இனித்ததே, மஞ்சளும் மணந்ததே, தென்றலும் சுகமானதே, புத்தாடை அணிந்து புது பொங்கலிட்டு சூரியனை வழிபட்டு பொங்கல் திருநாளில் தமிழர்களின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பழக்க வழக்கங்களும் தமிழர்களினுடைய வீரம் வெளிப்படுத்தும் விதமாக ஏறு தழுவுதல், அதாவது ஜல்லிக்கட்டு போட்டியை மிகச்சிறப்பான முறையிலே அவனியாபுரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களினுடைய பண்பாடு கலாச்சாரம் அடுத்த தலைமுறைக்கு நாம் அதை அப்படியே எல்லளவும் குறையாமல் அவர்களுக்கு வெளிப்படுத்துவோம். அவர்களை அந்த வழியிலே, நல்வழியிலே, அந்த இளைஞர் யுகத்தை, தமிழர்களினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரையும் மரபையும் பழக்க வழக்கங்களையும் நாம் இன்றைய இளைய சமுதாயத்திலே அவர்களிடத்திலே வெளிப்படுத்தும் விதமாக அந்த வாழையடி வாழையாக நாம் அவர்களிடத்திலே நாம் கொண்டு செல்வோம். அனைவருக்கும் இனிய மீண்டும் ஒருமுறை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஒரு ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் நாமக்கல் நதி.